வணக்கம் மத்தோட. தமிழ்நாட்டில் காவிரி தண்ணி வரல. காவிரி தண்ணி வராதால பார்த்தோன்னா நிறைய டெல்டா விவசாயிகள் பார்த்தோன்னா போராட்டம் பண்ணுறாங்க. நிறைய செய்தி பத்திரிகை இன்னைக்கு பார்த்தோன்னா உதயநிதி அவர்கள் பார்த்தோன்னா விவசாயிகளுக்காக நின்று போராட்டம் பண்ணுறாரு. கர்நாடகாவில் ஏன் வந்து தண்ணி திறந்து விடல அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் நம்ம விஜய் அவர்கள் நான் கர்நாடகா நான் போகிறேன், ஆய்வு பண்ண நான் போகிறேன் அப்படின்னு போகிறதா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கர்நாடகாவில் பார்த்தோன்னா மழை பெஞ்சதுனால டேம் இப்போ இவனே வந்து திறந்து விட்டானோ. திறந்து விட்டவொடனே இப்போ இந்த அணில் பண்ணுற அலப்புறம் ஐயோ சோசியல் மீடியாவில் எங்கள் அண்ணன் பார்த்தியா வர்ண பகவானே எங்கள் அண்ணன் பக்கத்தான நிற்கிறான். சரியான மழை அதான் வர்ண பகவான் நினைச்சார் போடுது. ஏன்டா மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க, தண்ணி வச்சு அரசல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தண்ணியாலே உங்க கதையை முடிக்கிறேன்டாண்டு எக்கச்சக்க மலையை விட்டுருக்காப்புல. வர்ண பகவானே எங்கள் அண்ணன் கூட தான்டா. அவர் நினைச்சாரு. பார்த்தியா நீங்களாம் சரி பண்ணீங்களே, கர்நாடகாரன் கூட சேர்ந்துட்டு திமுக சரி பண்ணீங்கள. இப்ப பாத்தியா தண்ணி தானா வருது பாரு, ஆட்டோமேட்டிக்கா வருது பாரு. மழை பெஞ்சோடனே தண்ணி வருது பாரு. எங்க அண்ணன்லாம் வந்து உடைக்கவே வேணாண்டா, என் அண்ணன் பேரை கேட்டாலே போதும்டா அப்படின்னு பல அணிகள் வந்து ஃபயர் விட்டுக்கிறாங்க. அதுல சில அணிகளை வந்து இன்னைக்கு புழக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்தோன்னா இந்த ஒரு இமேஜ் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். இது பார்த்தோன்னா காவேரி வந்து டெல்டா பாசனத்துக்கு அந்த பகுதியில் பார்த்தோன்னா தண்ணியே இல்லை. அதாவது இவன் என்ன நினைக்கிறானுவ, மழை பெஞ்சு அணையை திறந்து விட்டா அந்த தண்ணி தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிறானுவ. டேய் தற்கொலைங்களா, இவனை திறந்து விடுறது உபரி நீர்கள்ரா. உபரி நீர்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சு பேசுறா தற்கொலைங்களா. அதாவது எங்க அண்ணன் வந்து கேட்டாரு தண்ணியை திறந்து விட்டானு, அது பயத்துல அப்படின்னு சில பேர் வந்து மோட்டிவேட் பண்றாங்க, ஃபயர் விடுறாங்க. அன்னைக்கு காவிரியை விடுறா தண்டவாளத்தை தலைய வச்சுட்டு கத்திக்கிட்டு வந்தான், அப்பதான் திறந்து விடல. இப்ப அணை அங்க முட்டிக்கு நிக்கிறான். அங்க ஊர்ல கர்நாடகாவுல. சரி, அதுக்கு மேல எங்களால தேக்கி வைக்க முடியாது, அவனா திறந்து விடுறான். அதுக்கு இங்க 2 பேரும் கடந்து குதிச்சு கிடக்குறான். என்னோட சீரிய முயற்சினால தண்ணி திடுத்துடுன்னு போயிடுறான். அவனா திறந்து விட்டா ஊசி போய், அதுக்கு இங்க 2 பேரும் குதிச்சு கிடக்குறான். அதாவது ஒன்ன கேட்டதுல எவனும் தண்ணி திறந்து விடல. ஒன்ன தண்ணி கேட்டு கிட்டத்தட்ட பார்த்தனா 2 மாசமா 3 மாசமா தண்ணி திறந்து விடல. ஆனா தண்ணி நிறைய இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி பார்த்தனா கிட்டத்தட்ட 37 டிஎம்சி தண்ணி என்றானோ. இதனால வரைக்கும் பார்த்தனா அந்த தண்ணி திறந்து விடல. ஏன்னா விஜயனா ஒரு ஆளு அவனா திறந்து விடணும் அப்படின்ற பேர் கர்நாடக முதல்வர் நடிக்கிறான்னு தெரியல. உண்மையை பார்த்தனா இன்ன வரைக்கும் தண்ணி திறந்து விடல. மழை பெஞ்சு வர தண்ணி பார்த்தனா உபரி நீர், அதாவது டேம் உடைஞ்சிருக்க கூடாது, அதன் காரணம் பார்த்தா திறந்து விடுறான்னா இந்த தண்ணியை பாத்தியா எங்க அண்ணன் பார்த்தா அப்படியே அலறானுவன், எங்க அண்ணன் பார்த்தா பிதறானு. பாத்தீங்களா தண்ணி தானா வருது. தற்கொலைங்களா, நமக்கு வர வேண்டிய தண்ணி ஏன்டா இவ்வளவு காலமா வந்த தண்ணி இன்னைக்கு ஏன்டா வரல அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் வந்து போராட்டம் பண்றாங்க. வச்ச பயிர் சாகுபடி பண்ண பயிர்கள்லாம் பார்த்தோன்னா காயுது. இதை பத்தி பதில் சொல்லுறான்னா இந்த தற்கொலைங்க சினிமா மாதிரி அண்ணனுக்கு ஃபயர் விட்டுக்கிறானா. ஆனா அண்ணன் பார்த்தோன்னா கடிதம் எழுதிருக்கிறாரு எங்க மத்திய அரசுக்கு, மோடி அவர்களே தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி அமுச்சு விடுங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. ஆனா இதே வாய் ஒரு காலத்துல எப்படி சொல்லிச்சு விஜய் அண்ணா. அந்த வீடியோவை இப்ப பார்த்துட்டு அதுக்குள்ள போவோம். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமர் தலையிட அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மானே தேனே பொன்மானே இப்படி எல்லாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி எல்லாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான். ஆமா கண்ணாடி சார் அது. கண்ணாடி சார் அது. சார் என்ன சார் பண்ணிக்கிறீங்க நீங்க? சார் கடிதம் வந்து எழுதுறீங்க, டைரக்டா போக மாட்டேதுன்னா ஃபிளைட்டை பிடிச்சி டேரா போயிட்டு மோடி சட்டை பிடிச்சி டேய் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும், அங்க வந்து மேகதாதுல அணை கட்டினா அவ்வளவுதான் நடக்குதே வேறடா அப்படின்னு ஃபயர் பண்ணிட்டு வரணும். சார் என்ன சார் கடிதம் எழுதிக்கிறீங்க? சார் களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து விஜய் சார் சொல்றாரு. சார் இந்த மாரி நீங்க வந்து வேலை செஞ்சு காட்டுங்க சார். இந்த மாரி ஒரு குரல் நீங்க வேணா பேசி காட்டுங்களா? காவேரி நீரை தர மறுத்தா நாங்க மின்சாரத்தை தர மறுப்போம் என்று ஏன் நம்ம முதலமைச்சரால சொல்ல முடியவில்லை? கோர்ட்டு உத்தரவு இருக்கு, கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு, அனைத்தும் இருந்தும் நமக்கு காவேரி நீரை பங்கிட்டு கொடுப்பது அவங்க வந்து மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கும் போது நாம வந்து மின்சாரத்தை அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? நெய்வேலியில வந்து போறத தடுப்போமே, தடுத்துதான் பாப்போமே, மீறிதான் பாப்போமே, என்னதான் நடக்குது பாப்போமே. அவன் கோர்ட்டு உத்தரவு மீறக்குள்ள நம்ம போட்ட ஒப்பந்தத்தை மீறுவோமே, என்னதான் நடக்குது பாத்துருவோமே. அந்த ஒரு தில்லு திராணி ஏன் நம்ம முதலமைச்சருக்கு இல்ல? இப்பேற்பட்ட ஒரு தில்லு திராணி நம்ம விஜய் சாருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா அணில் ஃபயர் விடணும். ஏய் எங்க அண்ணன் நினைச்சா அவ்வளவுதானே நான் அப்படின்னு ஃபயர் விடணும். ஆனா விஜய் சாருக்கு அந்த மாதிரி தில்லு திராணி இருக்காது. ஏன்னா இன்னை வரைக்கும் பார்த்தோன்னா மோடி அப்படின்னு ஒரு வார்த்தை மேடையில் சொல்றதுக்கு பயம், ஆளுநர் பேரை சொல்றதுக்கே பயம்.
இந்த மாதிரி ஒரு பயந்தாங்கொலியான ஒரு இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படிங்க இப்படிலாம் பேசுவாரு? சார் பேசுங்க சார், தில்லா திரானே பேசுங்க. அதாவது டேய் கர்நாடகாரனே, தண்ணி விடலாம் உனக்கு கரண்ட் கிடையாதுரா அப்படின்னு பேசுங்க. நெய்வேலியிலேருந்து இங்கே வந்து கரண்ட் வந்து சப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லி பாருங்க, சொல்லுங்க. சொன்னீங்கன்னா மேல இருந்து உங்களுக்கு வரும் ஆப்பு இல்லை பயம். அப்போ இந்த பயத்தை வச்சு நீங்கள் எப்படி சார் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு நல்வழிப்பாதி கொண்டு போவீங்க, சிறப்பாக எப்படிங்க வந்து ஆட்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்குறாங்களே, இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போறீங்க? சரி ஓகே, இந்த பக்கம் பார்த்தோன்னா விஜய் சார் தான் பார்த்தோன்னா மேடைக்கு பார்த்தோன்னா வாய்க்கு வந்து அடிச்சு விட்றாங்க. ஆனால் அந்த அணிலிகள் இருக்கானு தெரியுமா, அவனை பத்தி பார்த்துட்டே பேசுவோம். விஜயோட மோதாதுன்னு சும்மா சொன்னாங்க. ஐயோ அப்படியா, விஜயோட கூட மோதிடலாம், ஆனா அண்ணனோட விஜயோட மட்டும் மோதிட்டா ஐயோ அவ்வளவுதான், சும்மா தெறிக்க விட்டுறாருல அண்ணா. டேய் தற்கொலை பில்டப் பண்ணாம முதல்ல நடக்க சொல்ல வேண்டியது சொல்லு. அதே கர்நாடகால இருக்க முதலமைச்சர் இன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறாரு. ஐயோ நாங்க தண்ணி தந்துடுறோம்யா, தண்ணி கொடுத்துறோம், இப்ப நாங்க தேங்கி வச்சா எங்களோட டேம் உடஞ்சு எங்க ஊரே நாசமா போயிடும், அதனால தண்ணி நாங்க கொடுத்துறோம் பாஸ். அப்படியே ஒரு சூழலை வந்திருக்காங்க. ஐயோ இதுக்கப்புறம் தண்ணி தேங்கி வச்சா டேமே உடஞ்சிருங்க, அதுக்கப்புறம் கர்நாடகா அழிஞ்சிரும். ஐயோ நான் வந்து யாரோட மோதுன்னு தெரியாம மோதிட்டேங்க. ஐயோ தளபதி, ஐயோ விஜய் இருக்கா, ஐயோ சாரிங்க தெரியாம மோதிட்டீங்க. அதாவது விஜயோட கூட மோதிருக்கலாம், விஜயோட மோதி ரொம்ப தப்புதாங்க அப்படின்னு சொல்லி இப்ப கர்நாடக முதலமைச்சர் பார்த்தோன்னா தண்ணி திறந்து விட்டாலாம். டே கேன தற்கொலை, நீ எல்லாம் என்னடா அப்படி பேசுகிற? சரி ஓகே, மழை பெஞ்சு 2 நாள் தான் ஆகுது, 2 நாள்ல ஒருத்தன் டேமை திறந்து விடுறான்னா என்னடா அப்ப டேம்ல தண்ணியே இல்லையா? கிட்டத்தட்ட 3 மாசமா திறந்து விட வேண்டிய தண்ணியை ஒருத்தன் திறந்து விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்கிறான்னா அதை கேட்க வக்கு இல்லை தற்கொலைங்களா. இப்ப 2 நாள் மழைக்கு டேம் ஃபுல் ஆயிடுச்சான், அதனால வந்து ஓபன் பண்ணிட்டாங்க மன்னனுக்காக பயந்து. டேய் டேம் ஃபுல் ஆச்சுன்னா ஆல்ரெடி அங்க தண்ணி இருந்திருக்கு. அவன் வலுக்கட்டாமே பார்த்தனா விஜய்லாம் ஒரு ஆளா அப்படின்னு விஜய்க்காக தண்ணி விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்காருன்னா அப்ப நீங்க பேசணும்லடா தற்கொலைங்களா, நீங்க வீடியோ போடணும்ல. அதை விட்டுட்டு 2 நாள்ல மழை பெஞ்சு நிறைஞ்சு போச்சு சொல்லி ஒரு திறந்து விடுறான். இதுல வந்து வீடியோ எடுத்து ஃபயர் வரான பாத்தியா? தளபதி சும்மா நினைச்சாரு, வர்ண பகவானே தண்ணி கொண்டு வந்துட்டாரு. தற்கொலைங்களா டேய், நீங்களா யாரா நீங்க? அப்படி கர்நாடகால என்ன நடந்துங்க? சரியான மழை, அதான் வர்ண பகவான் நினைச்சார் போடுது. ஏன்னா மக்கள் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, தண்ணி வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தண்ணியாலே உங்க கதையை முடிக்கிறேன். எக்கச்சக்க மழையை விட்டுருக்காப்புல. இப்ப வந்து வர்ண பகவான் நினைச்சுதான் பார்த்தனா மழை வந்துச்சு. மொன்னோட ஃபீலிங், மொன்ன வந்து எல்லா இடத்துல 4 இடத்துல பார்த்து செருப்படி வாங்குறது தாங்காம வர்ண பகவான் அழுது, டேய் என்னடா தளபதி இப்படி வந்து கேவலப்படுத்துறீங்க? தளபதி யாரு தெரியுமா? டைரக்டரோட டீலிங் மாமாட வந்து அவர் ஏன்டா இப்படி வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு விஜய் சார் மேல வந்து பற்றா கண்ணீர் பார்த்து கண்ணுல தண்ணி வந்து மனக்கு உருகி அந்த அழுகியா வந்து இப்ப வந்து கனவுல மழை பெஞ்சு வர்ண பகவானே பார்த்தா திறந்து விட்டார் தண்ணியா. ஏய் தற்கொலைகளா, இப்ப வர்ற தண்ணிலாம் பார்த்தோன்னா உபரி நீர்கள்ரா. இந்த உபரி நீர்கள்லாம் கணக்கிலே கிடையாது. அதை வந்து பார்த்தோன்னா வருஷம் பார்த்தோன்னா மழை பெஞ்சா அங்க டேம் திறந்து விடுவாங்க. எல்லா இடத்துல கேரளா பக்கத்துல கேரளா மழை பெஞ்சுன்னா அங்க டேம் நிறைய, அதன் காரணமா பார்த்தா தண்ணி திறந்து விடணும் தான், இல்லைன்னா அது அவங்களுக்கே ஆபத்து தான். இது எப்பயும் பார்த்தோன்னா எப்பயுமே நடக்காத செய்தி மாரியும் இவங்கலாம் செய்தி பாக்குறவங்களும் தெரியல. இப்பதான் அண்ணா ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா கர்நாடகாவில் பார்த்தோன்னா மழை பெஞ்சு தண்ணி திறந்து விடுறாங்களா? ஏ தற்கொலைகளா, நீங்களாம் வந்து எந்த உலகத்துல வாழ்றீங்க? என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? அப்ப நமக்கு வர வேண்டிய தண்ணி 37 டிஎம்சி தண்ணி ஏன்டா திறந்து விடலாம் அப்படின்னு கேள்வி கேட்க இந்த தற்கொலையான வக்கு இருக்கா? அதை விட்டு உபரி நீருக்கு வந்து ஃபயர் ஒட்டிக்கிறானுவா. ஏய் பார்த்தியா தண்ணி திறந்து விட்டான் பார்த்த, டேய் இந்த தண்ணி அந்த மக்களுக்கு வந்து டெல்டா விவசாயிகள் ஒரு யூஸ் கிடையாதுரா, தேவையே கிடையாதுரா. கிட்டத்தட்ட 3-4 மாசமா பார்த்தோன்னா தண்ணி இல்லாம பயிர் காஞ்சு போயிருக்கு. நிறைய விவசாயிகள் பார்த்தோன்னா ஒரு செய்தி பார்த்துருவீங்க, குட்டிக்காரன் போட்டு தன்னுடைய போராட்டத்தை வந்து வெளிப்படுத்துற இது செய்தி ஆகுது. விஜய் சார் பாக்குறாரா? ஒரு காலத்துல விஜய் சார் என்ன சொல்றாரு மேடையில, நான் அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா நான் விவசாயியாக பிறப்பேன்னு சொல்றாரு. எதுக்கு சார் அடுத்த ஒரு ஜென்மம்? நீங்க இந்த ஜென்மத்திலேயே வந்து விவசாயம் வாங்க போறாங்க, வேலை செய்யுங்க, ஏறு ஓட்டுங்க, அண்டை கொத்துங்க, நாத்து விடுங்க, நடுங்க, இந்த ஜென்மத்திலே பண்ணுங்கன்னு சொல்லி அப்பவே வந்து கழட்டி அடிச்சாங்க. ஆனா நம்ம விவசாயிக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து விஜய் சார் விவசாயிகளுக்கு போராட்டம் பண்றாங்க. காவேரியில தண்ணி வரலையா வாய் தந்து பேசியாருன்னா இங்க வாய் தந்து பேச மாட்டாரு. இது ஒரு பொம்மை ஒரு முதலமைச்சர் தான் இங்க வந்து செயல்படுறாருன்னா பொதுமக்கள் இருந்து நியூஸ்ல இருந்து பார்த்தோன்னா காரி துப்புறாங்க. ஆனா நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா எதுக்குமே வந்து சட்டையர் பண்ணாம இவர் நேரம் என்ன பண்றாரு, மெட்ரோல போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த கத்திப்பாறை பாலத்துல போயிட்டு நின்றுட்டு போஸ்ட் கொடுக்குறாரு. இங்க காவிரியில தண்ணி வரல கிட்டத்தட்ட 4 மாசமா விவசாயிகள் பட பண்ணுங்கிறாங்க. அப்ப வர வேண்டிய தண்ணிலாம் இன்னும் வரல. ஆனா இன்னைக்கு வந்து உபரி நீருக்கு வந்து இந்த தற்கொலை ஃபயர் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தற்கொலை, ஒரு வயசான தற்கொலை ஒண்ணு பேசிட்டு இருக்க, அது கொஞ்சம் பாத்துருங்களா? என் மகனே, உன் மனசு மாதிரியே காவிரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. கேட்கவே இல்லை, நீங்க கேட்காமயே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். அப்படியே நீ மனசுல நினைச்சாலே போதும், அது உன் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கும். மனசுல நினைச்சாலே போதும்
வந்துடும். அப்படியா மேடம்? சங்கீதா மேடம் கூட இப்போ வந்து பக்கத்துல இல்லை, மேபி மனசில் நினைச்சா கூட மேபி சங்கீதா மேடம் வந்தாலும் வருவாங்களோ. என்ன மேடம் இது? சரி, அடுத்து அதுக்கு பதில் சொல்லிக்கிறார் ஒருத்தர். அதையும் பாத்துறோம். இயேசுநாதராவே ஆக்கிட்டாங்கயா. எல்லாம் கிருபை கிருபை கிருபைதான். இந்த உலகத்திலேயே புயல் வெள்ளத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டின கோஷ்டி நம்ம கரகாட்ட கோஷ்டி தான். 2 நாளைக்கு முன்னாடி வரையும் எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது. நாங்களே பஞ்சத்துல இருக்கோம். நானுங்க 2 நாள் பெஞ்ச மழையில டேமே உடைய போது வெள்ளம் வரப்போகுது சொல்லிட்டு தண்ணி திறந்து விடுறானுங்க. அப்ப இந்த கர்நாடகாரனுங்க 2 மாசமா வேணும்னே திறந்துடாம இருந்தானுங்க. இதை கேட்காம இவனுங்க எங்க அண்ணன் போக நினைச்சாலே போதும் தண்ணி வந்துரும், எல்லாம் கிருப கிருபன்னு வளர்றானுங்க. DK சிவகுமார் பாத்துருப்பாப்ல, மழை வேற பெய்யுது, நம்ம தண்ணி வேற திறந்தாகணும், இந்த ஆள் வேற 3ஆம் தேதி வரன்றிருக்காப்ல, இந்த ஆள் வர நேரத்துல நம்ம தண்ணியை திறந்து விட்டோம்னா ஒரு 300 ரீல்ஸ் போட்டு நம்ம முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு பேர் திறந்து விட்டாப்ல. இந்த பாலிமர் டிவிக்கும் தந்தி டிவிக்கும் பயந்தே அந்த தண்ணியை திறந்து விட்டாப்ல. இவனுங்க இதை வச்சு என்னென்ன உருட்டிட்டு இருக்கானுங்க, என்னென்னமோ எடுத்து போட்டு இருக்கானுங்க. இந்த டேம் 50 வருஷங்கள் திறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு விட்டுறானுங்க. இது வந்து கரிவா டேம் ஜிம்பாப்வேல இருக்குதா, இந்தியாலே இல்லடா. உண்மையிலேயே உங்க அண்ணன் தான் தண்ணியை கொண்டு வந்தாருன்ட்டு நம்புறானுங்க. கான்பிடண்டா எனக்கு வந்து மெசேஜ் பண்றானுங்க, எல்லாத்த பத்தி பேசுவீல, இந்த காவேரியை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு. டேய் மூதேவி, பேசிட்ட போய் சாவு. அப்ப ஜிம்பாப்வேல இருக்கிற ஒரு டேமை வந்து போட்டு இந்த தற்கொலைங்க இல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் உலகத்துல வாழ்றானுங்க. அண்ணன் செய்யறது அதுதான். அண்ணன் சொன்னாரு, ஊழலே எவனும் வாங்கல, லஞ்சமே எவனும் வாங்கல, இது ட்ரூ அப்படின்னு ஒண்ணு வந்து நம்புறாங்க. ஆனா இப்ப சமீபத்துல ஒருத்தவன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் டாஸ்மாக் ஒப்பந்தம் பெற்று தருவதாக 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக 2 கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தாவேக்க நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பாத்தீங்களா, டேய் லஞ்சமே இனிமேல் எவனும் வாங்குறது கிடையாது, ஊழலே எங்கன்னா ஒழிச்சுட்டாரு. எவனோ ஒருத்தன் ஊழல் வாங்கணும், அதாவது எவனோ ஒருத்தன் வந்து லஞ்சம் வாங்கணும், நம்ம முன்ன என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாரா, அது மாதிரி செய்தி இருக்கா, ஆக்ஷன் இருக்கான்னு எங்கேயுமே இல்லை. இப்ப உன் கட்சிக்காரனே பார்த்தோன்னா ஒயின் ஷாப் ஓபன் பண்றதுக்கு பர்மிஷன் தரதுக்கு காசு வாங்கிக்கிறான். இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நிறைய இடத்துல பார்த்தோன்னா அரசு ஒயின் ஷாப்லாம் மூடப்பட்டு தனியாரா பார்த்தோன்னா ஓபன் பண்றாங்க. இதுக்கு வந்து ஓபன் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் பார்த்தோன்னா கோடி கணக்கில் பார்த்தோன்னா பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பணம்லாம் யாருக்கு போகுதுன்னா, யாருக்கு? நம்ம லாட்டுக்கு தான் போவோம், வேற யாருக்கு போகுது? அப்ப இந்த கட்சிக்குள்ளேயே பார்த்தோன்னா இவன் வந்து லஞ்சம் வாங்கிட்டு அரசியல் பண்ணிக்கிறானுவ. ஆனா வெளியில பார்த்தோன்னா ஒரு ஃபேக்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. டிவி காட்சியில் லஞ்சமே கிடையாதுங்க. ஐயோ விஜய் சார்லாம் லஞ்சம் வாங்க மாட்டாருங்க, ஏங்க அவர்லாம் கோடியை விட்டு வந்தவருங்க, அவருக்குலாம் என்னங்க காசு தேவையா அப்படின்னு இந்த தற்கொலை அடிச்சு விட்டுக்கிறானுவ. ஆனா இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பார்த்தா சுரண்டிக்கிறானுவ. தினம் நியூஸ், நிறைய நியூஸ் நீங்க பார்க்கலாம். லஞ்சம் ஒழிச்சுட்டேன், லஞ்சம் வாங்கணும்னு இதுக்கப்புறம் எவனா ஸ்டேஜில் சொன்னானா பொதுமக்களாக நீங்க சும்மா இருக்குது, செருப்பை கழட்டு அடிங்க. எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்கி தாங்கிறாங்க. சும்மா வாய் பேச்சுக்கு உதார் விட்டு வந்து ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. தயவுசெய்து மக்களாகி நீங்க விழிப்பாருங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம நிர்மல்குமார் அமைச்சர் தெரியுமா, அவர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாருங்க, செம்ம விளக்கம். என்னன்னா, இல்ல அவர் காங்கிரஸ் சொல்ற தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில இல்லை, அவர் திமுக தலைமை சொல்றதான் கேட்கிற நிலைமை இருக்கு. அவர் அங்க காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில. தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டாங்க. இதுக்கு வந்து யார் தெரியுமா காரணம்? திமுகங்க. திமுகவும் கர்நாடகா முதல்வரும் சேர்ந்து கூட்டு சதிங்க. விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு நல்ல பேர் வந்து வந்துடக்கூடாது, கெட்ட பேரை ஏற்படுத்துங்க, கூட்டு சதியோட வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு நிர்மல்குமார் பச்சையா சொல்றாரு. சார் உண்மையாக நீங்களாம் வந்து அமைச்சரா? எனக்கு சந்தேகமா இருங்க, உண்மையாக நீங்களாம் அமைச்சரான்ட்டு. நீங்களாம் வந்து இல்லைங்க, ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் தண்ணி தரலனா சட்ட ரீதியாக நம்ம எப்படி பண்ணணும், எப்படி அது வந்து அணுகுன்றது சின்ன குழந்தை கூட தெரியும். இதில் வந்து கூட்டு சதி பண்ணலாம். அப்போ மு.க. ஸ்டாலின் வந்து பதவி இழந்த ஆட்சியில இல்லாம மு.க. ஸ்டாலினுக்கே பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னா இந்த விஷயத்தை ஆட்சியை கொடுத்துட்டு போயிடுங்க சார். அவங்க கூட கொடுங்க, சிறப்பாக பண்ணுவாங்க. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது பார்த்தோன்னா ஆடத்தெரவனுக்கு தெருக்கோணலா, அறுக்கு தெரவனுக்கு 58 அருவாளா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுங்க. எதுக்குன்ற உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி, சிஎம் பதவியெல்லாம் எதுக்குன்ற? உங்களால முடியலையா? தயவுசெய்து கொடுத்துருப்பாங்க. எவனால முடியுதோ, எவங்க ஆட்சிக்கு வந்தா தண்ணி கொண்டு வரணும் எவனால முடியுதோ அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. அப்ப முடியாத ஒரு பொம்மைக்கு எதுக்கு இங்க ஓட்டு போட்டு, எதுக்கு சம்பளம், மக்களோட வரி பணம் எதுக்குன்ற? இப்பன்னு மக்கள் யாரும் பார்த்து கேட்டாங்களா? என்ன பதில் சொல்லுங்க? என்ன அது எப்ப பார்த்தாலும் டிஎம்கே, கரண்ட் வரலாம்னு டிஎம்கே, ரோட்ல பஸ் வரலாம்னு டிஎம்கே, எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே. அதுதான் நம்ம மோடியோட கான்செப்ட் தாங்க. மோடியை ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் நேரு தான் அப்படின்னு அவர் வந்து பேசுறாருல, அந்த மாரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஆட்சிக்கு வரும்போதும் பார்த்தோன்னா என்ன முடக்குறாங்க, அமுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன இப்படி பண்றாங்க, சதி பண்றாங்க, அது பண்றாங்க. சிஎம்ஏ நீங்க தான். அதை மறந்துட்டு வந்து பேசுறீங்கன்னா இதை விட என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப வந்து கேவலமா இருக்கு. எத்தனை முறை தான் இதே சொல்றது? அப்ப இதெல்லாம் கேட்டு எங்களுக்கு காதுல ரத்தம் வருது. தயவு செய்து பாருங்க, இந்த மேல பேசாதீங்க, வேற மாதிரி பேசுங்க, இல்லைன்னா பதில் சொல்லுமா வாய் மூட்டினச்சு வந்து இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீடியோ இறுதியா சிறப்பான ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ராஜமோகன் சொன்னாரு, இதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்த்தோன்னா போயிட்டு
ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி மாணவர்கள் வந்து பேசுற மாதிரி எல்லாம் பார்த்தோன்னா வீடியோ வந்து வராது. ஏன்னா வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போறோம், ஆக்ஷன் எடுக்கிறதால இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மாதிரி வீடியோ வராது அப்படின்னு ராஜ்மோகன் சார் சொல்றாரு, விஜய் சார் சொன்னதான் செய்தி வந்தது. இப்ப அதுக்கு சவாலா பார்த்தோன்னா நீ என்னடா பேசுற மயிராண்டி அப்படின்னு ஒரு சவாலா பார்த்தோன்னா ஒரு அணில் ஒரு டிவி கேட்கற வீடியோ எடுத்து போட்டுருக்கான். பாருங்க அந்த வீடியோவை. அந்த பாவீங்களா டேய், உண்மையே பார்த்தா நாட்டை குடிச்சரா ஆக்கிக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களாடா? என்னடா இது? படிக்கிற மாணவர்கள் சின்ன குழந்தைங்க அதுங்களை போயிட்டு டிவிக்குன்னு சொல்ல வச்சுக்கிறீங்க. இல்லை உங்களோட சினிமா போதை சினிமா மோகத்தை இப்படி விதைச்சி வரும் ஜென்ரேஷன் வந்து காலி பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ம கோவம் வருதியா? அதாவது நம்ம விஜய் சாரோட மாடுலேஷன் பேசினா டேஷ் மவுனுங்களா என்னடா இதான் மாதிரி பண்றீங்க அப்படின்றது தான் கோவம் வருது. டே அதாவது பார்த்தோன்னா உன் வீட்டு புள்ளைய வந்து நீ நாசப்படுறதுனா நீ பண்றா தவி செய்து. என் வீட்டு புள்ளையும் தான் அந்த ஸ்கூல்ல படிக்குது, அரசு பள்ளியில. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு டிவிக்குன்னு ஒரு விஷயத்தை பரப்புறீங்க. விஜய்னு வந்து ஒரு சாமி மாரி ஏதோ ஒரு வந்து அவர் தான் தெய்வ தூதன் மாரி ஃபார்ம் பண்றீங்க சின்ன குழந்தைகிட்ட. என்ன ரைட்ஸ்ல இருக்கு உங்களுக்குலாம்? என் வீட்டு குழந்தைகளை பண்றது உங்களுக்கு என்ன இருக்கு உரிமைன்றா? என்ன டே இதெல்லாம் அசிங்கமா வருதுற வாயில, ஏன்னா பச்சை பச்சை வருது. ஏன்னா பேசினா கூட பார்த்தனா பாத்தியா பச்சை பச்சை பேசுறான் விஷயம் பார்த்தா நீங்களும் பார்த்தா ஒரு காமன் பீப்புள கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இந்த மாதிரி பண்ணலாமா? இதெல்லாம் தப்பு தானே. ஆல்ரெடி பண்ணவனுக்கு மேல வந்து நீ ஆக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருந்தீங்கன்னா பண்ணுவனா? அப்ப ஆல்ரெடி பண்ண மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கல. அப்படி எடுக்காத விளைவாதான் பார்த்தனா இன்னைக்கு நீ என்னடா சொல்ற பெரிய மயிராண்டி அப்படின்ற மாதிரி இவனுக்கு வீடியோ எடுத்து போடுறான். இது போன்ற தவறுகள் வந்து மீண்டும் மீண்டும் நடந்துச்சுன்னா மக்கள் பார்த்தனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. கோபம் கொண்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுறாங்க. தயவுசெய்து ராஜ்மோகன் அவர்களே இதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுங்க. இல்லைன்னா விரைவில் மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பா சிவி உங்களுக்கு வந்து காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அந்த ஆப்புக்கு. இந்த வீடியோ பற்றி கருத்துல பத்தி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.